வாங்க வாங்க, வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. வாங்க எல்லோரும் வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க. வீட்டை சுற்றி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வெளியே ஒரு வாட்டி காமிச்சிருவோம். இதுதான் இந்த பச்சை துணி எதுக்கு போடுறாங்கன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம கட்டுமான வேலை பார்க்குறது அந்த தூசி ஈசி வெளியில் போகிறது வர கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பச்சை கலர் துணி போடுவாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னன்ட்டு சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம வீட்டில் அந்த மேலே லைட்டு, நிறைய பேர் வீட்டில் வாசலில் கலர் கலராக லைட்டு போட்டிருப்பாங்கல்ல. என்னுடைய ரொம்ப நாள் கனவு, நான் சொன்னது அதுதான். எனக்கு இந்த லைட்டு மட்டும் போட்டு கொடுங்க, பொழுதடைஞ்சா ஒரு வெள்ளி செவ்வாய்க்கு ஒரு நல்ல நாள் பொழுது அந்த கலர் லைட்டு சகஜோதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி போட்டு கொடுத்துட்டாங்க. இது தேங்க முத்தம், அதாவது போத்திக்கலுங்கிறாங்கல்ல, அதுதான் இது. இங்கே பூரா டைல்ஸ் ஒட்ட போகிறாங்களாம். ஏன்னா பெயிண்ட் அடிக்கிற செலவும் டைல்ஸு செலவும் ஒரே செலவுங்கிறாங்க. அதனால் நம்ம எதுக்கு இங்கே பெயிண்ட் அடிப்பானே? ஏன்னா ரோட்டில் போகிற வர வண்டி தூசி புகலாம் அடித்து செவுறு சீக்கிரம் வீணாக போகும். ரெண்டும் ஒரே செலவு தாங்கும்போது நம்ம டைல்ஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெயிண்ட்னால் ஒரு 2-3 வருஷம் கழித்து மறுபடியும் அடிக்கிற மாதிரி இருக்கும். டைல்ஸுனால் நம்ம தண்ணி வச்சு துடைச்சி விட்டாலே போதும்ல. அதுக்காகத்தே சரி டைல்ஸே போட்டுக்கிறோண்டு ஹாலுக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், தம்பி இவர்தே நம்ம எலக்ட்ரீஷியன். இந்த சுவிட்சு போர்டு வீடு ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. எங்கள் வீட்டுக்கார் வருங்க, பாப்பாவை கொடுத்துட்டே நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா மகளிர் குழு கூட்டம் போயிட்டு ரொம்ப நேரம் பாப்பா வச்சுக்கிட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு கையிலேயே வச்சுருந்தேன் பாருங்கள், எனக்கு கைவலி வந்துருச்சு. அதனாலதான் அவர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். இப்போ இன்றைக்கி வயரிங்லாம் உள்ள வயர்லாம் இழுத்துட்டாங்க. இப்போ அந்த சுவிட்சு போர்டு சுவிட்செல்லாம் அந்த போர்டில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மாட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போர்டெல்லாம் செவுத்தில் வச்சு ஸ்க்ரூ போட்டு மாட்டுவாங்க போல். ஒரு வீட்டுக்கு பின்னாடி எம்புட்டு வேலை இருக்கும் பாருங்கள். ஹாலில் லைட்டு பிங்க்கு, எனக்கு பிடிச்ச ரோஸ் கலரே அடித்து விட்டார் எங்கள் வீட்டுக்கார். நான் என்ன கலர்லாம் நான் சொல்லவே இல்லை, எங்கள் வீட்டுக்காராக முடிவு பண்ணது தான். எல்லாமே பார்த்திங்களா, ரோஸ் கலர் அவ்வளோ அமூசமாக இருக்கும். ரோஸ் கலர் எனக்கு பிடிச்ச கலர். அழுக்குப்பட்டால் சீக்கிரம் தெரிஞ்சு போகும். எங்கள் வீட்டுக்கார் சிரிங்க அப்படின்னு இங்கே லைட்டாக சிரிச்சார். என்னடா தாடி மீசையோடு இருக்காரே நினச்சிடாதீங்க, புதன்கிழமை மொட்டை விட போகிறோம் பார்த்துக்கங்க. இதுதான் சாமி அலமாரி, சாமி ரூமு. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், மேலே வரங்க ஒரு லைட்டு போட. அதை நான் சொல்லலை, சைடில் ஒரு லைட்டு போட. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், இந்த கதவில் மணியெல்லாம் வச்சு படங்கள்லாம் காட்டுவாங்கள்ல, அது மாதிரி அதெல்லாம் நம்மளால் மாட்ட முடியாது, ஸ்க்ரீனை போட்டுக்கோ இப்போதைக்கு, அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிறோன்னு. பாப்பா தூங்கிடுச்சுங்க. ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, கொட்டாவி விட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த வயரிங்கெல்லாம் பார்த்திங்களா, வயரெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. இதிலெல்லாம் அந்த சுவிட்சு போர்டை கனெக்ட் பண்ணி மாட்டி விட்டுருவாங்க போல். இந்த வயரிங் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆச்சு. இந்த டோர் அந்த ரூமுக்காக அந்த டோர், ஆமாம், அந்த கடப்பை கல்லும் பார்த்திங்கன்னா எதுக்கோ வாங்கியிருக்காங்க. அதுக்கு இன்னும் வேலை இருக்கோல வச்சுருக்காங்க. ஜன்னல் கிண்ணெல்லாம் வார்னிஸ் அடித்து வச்சுருக்காங்க பாருங்க. நல்ல கிழக்கு வார்த்த சன்னலுங்க. காலையில் விடிஞ்சதும் முகரையில் சுல்லுன்னு வெயில் அடித்து எழுப்பி விட்ருவோம், எல்லாம் எந்திரிங்கன்ட்டு. அதுக்காகவே கிழக்கு வார்த்த சன்னல். சரி, இந்த ரூமுக்குள்ளே போவோமா? பாருங்கள், ரூமுக்குள்ளே நல்லா மங்களகரமாக பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த சன்னல் ரோட்டோரம் வந்துடும். மேலே வருங்க ஃபேனை மாட்டுறதுக்கு, லைட்டு போடுறதுக்கு, சுவிட்சுகளுக்கு பாருங்கள் வயர்கள்லாம் இழுத்து வச்சுருக்காங்க. நல்ல ஒரு க்ரீன் கலரு, இதுவுமே நல்ல ஒரு சூப்பரான கலர் தான். இதுக்குள்ளேயே அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த ரூம்லேயே. அதுலேயுமே ஒரு 3 செல்ஃபு வச்ச 3 ஸ்லாப்பு வச்ச செல்ஃபு ஒன்று இருக்குது. ஸ்லாப்பு தானே, ஸ்லாப்பு வேறு செல்ஃபு வேறு. ஆமாம், மேலே பாத்ரூம் மேலே பார்த்திங்கன்னா பெரிய ஸ்லாப்பு இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்லாப்பு தான், சாமான்லாம் கீழே வச்சுருக்கோம். ஆனால் இப்போ நம்ம கட்டுற வீட்டில் பார்த்திங்கன்னா ஸ்லாப்பு நிறைய இருக்குது, ஆனால் சாமான் கிடையாது. அதுதான் வாழ்க்கை. இது பூரா டைல்ஸ் ஒட்டுவாங்க போலங்க. செவுத்தில் தண்ணி இறங்குனா செவுறு வீணாக பெருமில்ல, அதுக்காக இந்த செவுறு பூரா டைல்ஸ் ஒட்டுவாங்க போல். நான் எனக்கு கால் வலியால் ரொம்ப அவதிப்படுறேன், உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த ரூமில் மட்டும் ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சுருவோம் அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கார் வேண்டாம், செலவாகும், அதுக்கு இந்தியன் டாய்லெட்னால் வெறும் 600 ரூபாயோட முடிஞ்சிடும், அதனால் 6000 ரூபா அப்படின்னாரு. அதுக்காக நான் வருஷம் பூரா கால்வலியோடு கிடக்க முடியுமா? எனக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட்ஜெட்டு போட்டோம், அதில் 11000 ரூபா வந்துச்சு, சுற்றி ப்ளஸ் ஆகுறது. இப்போ என்னமோ அதை விட கொஞ்சம் குறைச்ச விலைக்கு வாங்குவோன்ட்டு. இது 2வது ரூமு. இந்த ரூமில் ப்ளூ கலர் அடிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்புக்கு தோதாக இருக்கிற மாதிரி
நல்லா இருக்குல்ல. நான் சொல்ல கிடையாதுங்க, எந்த ரூமுக்குமே இந்த பெயிண்ட் அடிங்கன்னு நான் சொன்னதே இல்லை எங்கள் வீட்டுக்கார்ட்ட. என்ன கலருன்னு சொல்லுன்னு சொன்னார். நான் சொல்லவே இல்லை. நான் யோசிக்கிறதுலே நாள் போயிடும். அந்த பாருங்க, அந்த மரத்துக்கடியில் முனீஸ்வரன் முனியா இருக்கார். தாத்தா கோயிலுன்னு சொல்லுவோம். அவரை ஜன்னல் வழியாக பார்த்து டெய்லி காலையில் அவரை தரிசிச்சுக்கலாம். இந்த கப்போர்டு வந்து இந்த செல்ஃப் வந்து பழைய வீட்டில் இருந்ததை எடுத்து இதில் மாட்டி வச்சுருக்கோம். மேலே நல்ல மஞ்சள் கலர் பார்டர் சூப்பராக இருக்கா. இந்த கதவு வந்து நம்ம வீட்டில் வயரிங் ஜாமான் காணாமல் போயிடுச்சு, களவாண்டு போயிட்டாகல்ல, அதுக்காகவே இந்த ரூமுக்கு கதவு போட்டிருக்கு. ஏற்கனவே உங்களோட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வேலை என்னது, சோறாக்குற வேலை. இந்த மாடல் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா. இது ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இப்போ பெயிண்ட் அடித்த பிறகு எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்குல்ல. அம்பூட்டு அமிர்சமாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுதான் அடுப்படியில் பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் அடித்த வாளி ஈலி அதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லார் வீட்லேயும் புது வீட்டில் பெயிண்ட் அடித்த வாளியை பத்திரமா வச்சு வாசத்தளிக்க துணி துவைக்க வச்சுக்கிருவாங்க. நானும் எங்கள் வீட்டுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், பெயிண்ட் அடித்த வாளியை பத்திரமா எடுத்து வைங்க, குளிக்க செய்ய ஆகும்ட்டு. இங்கே வந்து டைல்ஸ் போட போகிறாங்க அடுப்படியில். அது பார்த்திங்களா, தூசி வடைஞ்சு போய் கிடக்கு. அதில் வந்து டைல்ஸு, இங்கே மட்டும் பூரா டைல்ஸு, செவுறு பூரா டைல்ஸு. உங்களுக்கே தெரியும் அடுப்படினாலே எண்ணெய் சிக்குப்படும், அதனால தான் செவுரெல்லாம் டைல்ஸ் வைப்பாங்க போல். ஆமாம், இன்னும் வந்து நமக்கு சிங்கு பதிக்கணும். சிங்கு பதிச்சுட்டு டைல்ஸ் போடுவாங்க. அப்படித்தே அடுப்படியில் வேலை முடிஞ்சு போச்சு. இங்கே பார்த்திங்களா இந்தியன் டாய்லெட் வச்சுட்டாங்க. வச்சு யாரோ திறப்புலாவும் நடத்திட்டாங்க, யாருன்னு தெரில. யார் அந்த கருப்பு ஆடுன்னு தெரியல, தண்ணியாக கிடந்துச்சு. ஒருவேளை செவுத்துக்கு பூசினதுனால தண்ணி இன்னி விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியலைங்க. இந்த இடத்துல வந்து ஃப்ரிட்ஜ் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இந்த இடம், அதுக்காக அங்கே ஒரு சுவிட்சு போர்டு, ப்ளக்கு போர்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின், பாத்ரூம் வாசலில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறேன். இங்கனக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம தண்ணியை அப்படியே பாத்ரூமில் விட்டுக்கரலாம். பார்த்திங்களா, இதான் இந்தியன் டாய்லெட். இதான் 600 உங்கள் ஊரில் எம்பிட்டுன்ட்டு சொல்லுங்கள். ஆமாம், அதில் தான் அந்த நேற்று தாங்க பூசியிருக்காங்க, சனிக்கிழமை. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து தண்ணி அடித்து வச்சுருப்பார் போல். ஆமாம், இந்த இது வந்து ஒரு சின்ன ஜன்னல் அடுப்படியில் பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி அப்படியே வரும். நல்லா இருக்கா. எல்லா பக்கமும் 4 பக்கமும் வெளிச்சம் வர்ற மாதிரி சன்னல் கதவு அம்பூட்டும் வச்சாச்சு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி மாடிப்படிக்கு இந்த வருங்க ஒரு சின்ன கேட்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி விட்டு வர்ற ஏரியாங்க. அப்புறம் வயக்காடுங்கிறதுனால பாம்பு சர்வசாதாரணமாக வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இங்கே என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா பாதுகாப்பும் பண்ணி வச்சா மட்டும்தான் இந்த ஏரியாவில் இருக்க முடியும். நாங்கள் ரொம்ப கடனை வாங்கி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி இந்த வீடை கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த கடன்லேருந்து நாங்கள் மீண்டு வரவே இன்னும் ஒரு 5 வருஷம் ஆயிருங்க. எங்கள் வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம சந்தோஷமே இதுதான். இந்த மரம் வந்து எங்கள் மாமனார் வச்ச மரம். அவரோட ஆசீர்வாதத்தோடு இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துங்க. நன்றி.